இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா விஷயங்களும் வந்து தோல்வியில் தான் முடியும். நமக்குன்னா எதுவுமே நடக்காது. இது எல்லாத்தபடி ஒரு மிகப்பெரிய தூரம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மருத்துவ காரணமுமே இல்லாமல் நம்ம தலையில் வந்து உடம்புல முடிகள் வந்து உதிரும். வீட்டை பார்த்திங்கன்னா, நம்ம படுத்திருக்கிற இடத்த பார்த்திங்கனாலோ, இல்லைனா வந்து நம்ம இருக்கிற ரூமை பார்த்திங்கனாலோ பெருக்கி எடுத்திங்கன்னா எல்லாம் முடியாவே வரும். இது எல்லாமே இந்த செய்வினையோட அறிகுறிகள். இது எல்லாத்தோடையும் முக்கியமான விஷயம், எந்த மருத்துவ காரணமும் இல்லாமல் தலையில் இருந்தும் உடம்புல இருந்தும் முடிகள் உதறது. வீட்டை பெருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னடா ஒரு ரூமில் மட்டும் இவ்வளோ முடி விழுந்து கிடக்குது அப்படிம்பாங்க. எங்கே பார்த்தாலும் முடியாகவே இருக்கும். தலைமுடி, மர்ம உறுப்புக்கிட்ட முடி, வந்து உடம்புல இருக்கிற முடி எல்லாமே வந்து அங்கங்கே உதிர ஆரம்பிக்கும். இது கூட ஒரு விதமான பிளாக் மேஜிக்கோட பிரச்சனை தான். அதே மாதிரி மர்ம உறுப்புகளில் அரிப்பு அதிகமாக எடுக்கும். அதுவும் ஒரு விதமான அட்டாக் தான். இந்த பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு மாதிரி சூனியம் பிடிச்ச மாதிரி அமைதியாகிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். ஒரு வாதாடினா, யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்தை பேசினா கூட வாதாடுற மாதிரி இருக்கும். அந்த வாதாட்டத்தில் தான் ஜெயிக்கணும், தன்னோட புத்திசாலித்தனம் தான் ஜெயிக்கணும், தான் உலகத்திலே அதிபுத்திசாலின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு போராடுவாங்க. போராட்டத்தில் ஒரு வேளை இவங்க தோத்துட்டாங்கன்னு வைங்க, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஜெயிச்ச கேரக்டர் இருக்குல்ல, அதை கொண்டு இல்லாமான்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த செய்வினை மந்திர முறை ரொம்ப மோசமானது. இதுவரைக்கும் மீடியாவில் வந்த எத்தனையோ ப்ரோக்ராம்ஸில் இந்த பிளாக் மேஜிக் பற்றி நிறைய பேர் தெளிவான விளக்கம் கொடுக்கல. ஸோ தாந்திரிகம் பற்றின கேள்விகளும் சரி, பதில்களும் சரி, வெளியே இருக்கிற ஆட்கள் வந்து யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல. ஆங்கில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஆத்மா சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் பூனையை வச்சு விளையாடிருப்பாங்க. பூனை வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூனையோட பங்கு அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. பூனை தான் துஷ்ட சக்திகளை ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு கடத்துகிற டிரான்ஸ்ஃபார்ம் மிஷின். சென்னை கீழ்ப்பாக்கத்திலேருந்து சரோஜினி அம்மா அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த செய்வினை, பில்லி சூன்யம், ஏவல் இதெல்லாம் பாதிக்கிறதுங்கிறது தனிப்பட்ட பகையில் தான் நடக்குமா, இல்லைன்னா வந்து யாருக்காக இருந்தாலும் யார் வேணால் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தனிப்பட்ட பகை இருந்தால் மட்டும்தான் இந்த செய்வினை நடத்துறதுக்கு ஒரு எதிரி அதை செய்தால அப்ரோச் பண்ணுவான். இந்த தனிப்பட்ட பகை உருவாகிறதுக்கு அந்த எதிரிக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது நம்மளுடைய ஜாதகமும் ராசி மண்டலமும் கோச்சாரமும் தான். அதாவது எப்படி வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 7.5 வருஷம் வந்து சனீஸ்வர பகவான் 7.5 சனி பிடிச்சா அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 7.5 சனி பிடிச்சா அரசனும் ஆண்டியவான்றதை எப்படி நீங்கள் நம்புறீங்களோ, அதே மாதிரி ஒருத்தனுக்கு கெட்ட டைம் அப்படிங்கிறது சந்திரன் அவனுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிட்டான்னா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சந்திரன் கெட்டு போன கெட்ட டைம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி துஷ்ட சக்தியை வச்சு ஏவல் பண்ணுறவனை நம்மளுடைய எதிரிகள் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த கெட்ட நேரத்தில் தான் அவனுக்கு அந்த சான்ஸே கிடைக்கும். அதே மாதிரி சந்திரன் கெட்டிருக்கிற ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதி பலமிழந்த நிலையில் இருக்கும்போது அதோட பார்வை படுற 6வது இடம், 8வது இடம், 12வது இடம்னு எந்த இடத்துல அந்த பார்வை பலமிழந்து படுதோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த செய்கிற செய்வினை பலிக்கும். ஸோ உங்களில் யாருக்காவது பிளாக் மேஜிக் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நேரடியாக எங்களுடைய மெயில் ஐடியான myblackmagicdoubts@gmail.com அப்படிங்கிற எங்கள் மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.